ராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம 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 ஜெய ராம ஜெய ஜெய ராம முரணும் சென்றது நாவும் உலர்ந்தது விழியும் பஞ்சு போலானது கண்டையல் முரணும் சென்றது நாவும் உலர்ந்தது விழியும் பஞ்சு போலானது கண்டையல் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடைவாயா உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடைவாயா ஒழுகும் சஞ்சலமேனி குளிர்ந்தது முறிமுன் கண்டு கை கால்கள் நிமிர்ந்தது ஒழுகும் சஞ்சலமேனி குளிர்ந்தது முறிமுன் கண்டு கை கால்கள் நிமிர்ந்தது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி வரவொன்றும் பலியாதினி என்ற பின் உறவு பெண்டிரு மோதி விழுந்தழ வரவொன்றும் பலியாதினி என்ற பின் உறவு பெண்டிரு மோதி விழுந்தழ மரல் வந்திங்கன தாவி கொழுந்தினம் இயல் தோகை மரல் வந்திங்கன தாவி கொழுந்தினம் இயல் தோகை இயல் தோகை கைகளாரிரு திம்புய வரை துண்டும் கடிமாலையும் இங்கிற கைகளாரிரு திம்புய வரை துண்டும் கடிமாலையும் இங்கிற வனமின் குஞ்சரி மாறுடன் எந்தனு வருவாயே இங்கிற வனமின் குஞ்சரி மாறுடன் எந்தனு வருவாயே அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள்ள கவியின் சங்கமிராகவ புங்கவன் அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள்ள கவியின் சங்கமிராகவ புங்கவன் அறிவு கண்டருள்வாயன அன்போடு தரவேறும் அறிவு கண்டருள்வாயன அன்போடு தரவேறும் அருளும் கண்ட தராபதி வன்பொரும் விஜயன் கொண்டெழுபோது புலம்பிய அருளும் கண்ட தராபதி வன்பொரு விஜயன் கொண்டெழுபோது புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் மறுபு குண்டலமாழி சிலம்புகள் கடக தண்டை பொன்னு புறமஞ்சரி மறுபு குண்டலமாழி சிலம்புகள் கடக தண்டை பொன்னு புறமஞ்சரி மணியின் பந்தெறிவாகிது பந்தன முதலான மணியின் பந்தெறிவாயிது பந்தன முதலான மலையும் சங்கிலி போல மருங்குபின் முழுதும் கண்ட நாராயண நண்புரு மலையும் சங்கிலி போல மருங்குபின் முழுதும் கண்ட நாராயண நண்புரு மருகன் தென் புனவாகில மல்தருள் பெருமாளே
மருகந்தென் புனவாயில் அமர்ந்தருள் பெருமாளே. மயிலும் செங்கைகளாரிரு திண்புய வரை துன்றும் கடிமாலையும் இங்கித மயிலும் செங்கைகளாரிரு திண்புய வரை துன்றும் கடிமாலையும் இங்கித வனமின் குஞ்சரி மாறுடன் எந்தனுள் வருவாயே. இங்கித வனமின் குஞ்சரி மாறுடன் எந்தனுள் வருவாயே. மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயண நண்புரு மருகத்தென் புனவாயில் அமர்ந்தருள் பெருமாளே. உரையும் சென்றது, நாவும் உலர்ந்தது, விழியும் பஞ்சுபுலானது, கண்டு அயல் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது, கடை வாயால் ஒழுகும். உரையும் சென்றது, வாக்கு பேச முடிவதில்லை. நாவும் உலர்ந்தது, நாவும் வறண்டு போகிறது. விழியும் பஞ்சு போலானது, கண்களும் பஞ்சடைந்து போகிறது. கண்டு அயல் உழலும். இந்த நிலையை பார்த்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மனவேதனைப்படுவார்கள். உழலும் சிந்துரு பால் கடை நின்றது. வாயில் விட்ட பால் நாக்கு வறண்டதினால் வயிற்றுக்குள் போகாமல் வாயின் அடியிலேயே நின்று விடுகிறது. கடை வாயால் ஒழுகும். பிறகு வாயின் ஓரமாக வெளியே அந்த பால் ஒழுகிவிடுகிறது. சஞ்சல மேனி குளிர்ந்தது, முறிமுன் கண்டு கை கால்கள் நிமிர்ந்தது, உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது. பரிகாரி வர ஒன்றும் பலியாதினி என்ற பின் உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ. சஞ்சல மேனி குளிர்ந்தது. வெகு நாட்களாக சுறுசுறுப்பாக இருந்த இந்த மேனி தேக சூடு நீங்கி குளிர்ந்து விட்டது. முறிமுன் கண்டு கைகால்கள் நிமிர்ந்தது. கையும் காலும் முடங்கி போய் ஆட்டமில்லாமல் நின்று விடுகிறது. உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது. உடம்பும் வயிறும் பருமனாகி பிறகு வடிந்து போய்விடுகிறது. பரிகாரி வர இந்த நிலையை பார்க்க வைத்தியர் வந்தபொழுது ஒன்றும் பலியாதீனி என்ற பின் இனி எதுவும் பயனை தராது என்று சொல்ல, உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ. சுற்றத்தாரும் பெண்களும் தலையில் அடித்துக்கொண்டு இவ்வுடல் மேல் விழுந்து அழ. இது பாசமான குடும்பமாக இருக்கும் போல இருக்கிறது. மரல் வந்து எங்கு எனது ஆவி கொழும் தினம், இயல் தோகி மயிலும் செங்கைகள் ஆறிரு திண்புய வரை துன்றும் கடி மாலையும், இங்கித வனமின் குஞ்சரிமாருடன் என்று முன் வருவாயே. மரல் வந்து இங்கு எனது ஆவி கொழும் தினம். அந்த நேரம் யமராஜன் அங்கு வந்து ஆவியை, உயிரை பறித்து கொண்டு போகும் நிலையிலே, இயல் தோகை மயிலும் செங்கைகள் ஆறிரு திண்புய வரை, சிறந்த தோகை உடைய உனது மயில் வாகனத்தில் வலிமை வாய்ந்த மலை போன்ற 12 புயங்களில் துன்றும் கடிமாலையும் விளங்குகின்ற வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன், இங்கித வனமின் குஞ்சரிமாருடன் என்று முன் வருவாயே. உனக்கு இன்பத்தை தருகின்ற வனத்தில் வாழும் மின்னல் கொடி போன்ற வள்ளி தேவையான இவர்கள் சகிதமாக என் முன் எழுந்தருளி எனக்கு அருள் செய்ய வேண்டும். அரிமைந்தன் புகழ் மாருதி என்று உள கவியின் சங்கம் ராகவ புங்கவன் அறிவும் கண்டு அருள்வாய் என அன்போடு தர. அரிமைந்தன் சூரிய புத்திரன் சுக்ரீவன், புகழ் மாருதி அவன் புகழும் ஹனுமான் என்று உள கவியின் சங்கம் அவர்களைப் போல மற்ற எல்லா வானரங்களின் கூட்டத்தை பார்த்து, ராகவ புங்கவன் பரிசுத்தமூர்த்தியான ஸ்ரீராமன் அறிவும் கண்டு அருள்வாய் என நீங்கள் அனைவரும் சென்று உங்கள் புத்தியை பயன்படுத்தி சீதா பிராட்டின் இருப்பிடத்தை கண்டு வாருங்கள் என சொல்லி அன்புடு தர. பிறகு அன்புடன் ஹனுமனிடம் அந்த கணையாழியை தர, வேறு உன் அருளும் கண்ட தராபதி வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது புலம்பிய அகமும், பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் மருவும் குண்டலம் ஆழி செலும்புகள் கடகம் தண்டை பொன் நூபுர மஞ்சரி மணியின் பந்திரி வாயுது பந்தன. வேறு உன் அருளும் கண்ட, உனது வேறு அம்சமான பரமசிவனின் அருளும் பெற்ற தராபதி, பூலோகத்திற்கு அரசனான ராவணன் வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது வன்முறையினால் கவர்ந்து செல்ல, புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட அழுது கொண்டே போன சீதை ஆகாயத்திலே மறைந்து போக, வழிதோறும் மருவும் குண்டலம் ஆழி சிலம்புகள் கடகம் தண்டை பொன் நூபுர மஞ்சரி மணியன், தான் போகும் வழியெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காக தான் அணிந்திருந்த குண்டலம், வளையல்கள், சிலம்பு, கங்கணம், தண்டை, பொன் நூபுரம், மணியினால் செய்யப்பட்ட பந்தும், பந்தெரி வாயுது பந்தென இவைகளைச் சேர்த்து பந்து போல சுருட்டி எறிய ஆபரணங்களாலான பந்து
முதலான மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் அன்புரு மருகன் தென்பொருள் வாயில் அமர்ந்தருள் பெருமாளே. முதலான மலையும் சங்கிலி போல மருங்கு, இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டே போய் தொடர்ச்சியாக இருக்கும் மலையெல்லாம் கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து விண்முழுதும் கண்ட நாராயணன் அன்புரு மருகன். ஆகாயத்திலே அவள் போன சுவடு தெரிகிறதா என்று பார்த்து சென்ற நாராயணனின் அன்புக்கு பாத்திரமான முருகனே, தென்புனவாயில் அமர்ந்தருள் பெருமாளே, புனவாயில் என்னும் பதியிலே விளங்குகின்ற பெருமாளே. யமராஜன் என்னுடைய உயிரை பறித்து கொண்டு போகும் அந்த நிலையிலே சிறந்த தோகை உடைய உனது மயில் வாகனத்தில் வலிமை வாய்ந்த மலை போன்ற 12 புயல்களில் விளங்கும் வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன் உனக்கு இன்பத்தை தருகின்ற வனத்திலே வாழும் மின்னல் குடி போன்ற வள்ளி தேவயானை இவர்கள் சகிதமாக என் முன் எழுந்தருளி எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன். வேலும் மயிலும் சேவலும் துணை. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமரிடம் விடைபெற்றுக் கொண்டு சுக்ரீவனிடம் செய்து சொல்வதற்காக விரைந்த அஞ்சனையின் புதல்வன் சுக்ரீவன் இருக்குமிடம் சென்று வணங்கி, மந்தரமணி புயனெடும் புகழினான் ஆன தன் பொருசினத்து அரசன் மாடு அணுகினான், யானும் என் குலமும் இவ்வுலகம் உய்ந்தனம் என மாணவன் குணமெல்லாம் நினையும் மாமதியினான். மகிழ்ச்சி மேலிட்டால் ஹனுமார் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடியது போல் ஆடினார் என்று அனுமனை சிவபெருமானுக்கு ஓமையாக கூறும் கம்பருடைய வாக்கு, மேலவன் திருமகற்கு உரை செய்தான் பெரி செய்தார் வாலி என்ற அளவு இடாவதியினான், உயிர் தெரக்காலன் வந்தனன் இடர்கடல் கடந்தனம் என ஆலம் உண்டவனின் நின்று அருநடம் புரியுவான், ஆலம் உண்டவனின் நின்று அருநடம் புரியுவான். வாலியின் உயிரை போக்கிட ஒரு காலன் வந்துவிட்டான், நாம் எல்லாம் துன்பம் எனும் கடலை தாண்டி விட்டோம் என்று சொல்லி வந்திருக்கும் ராமலட்சுமணர் பற்றி முழு விவரங்களையும் சுக்ரீவனிடம் உணர்ச்சி வைக்கப்பட்டு உரைக்கிறார் அனுமார். அவர்கள் புவி வான் பாதலம் அவற்றின் வேறான பிற இடங்கள் திசைகள் இங்கெல்லாம் உறவுகளுக்கு உயிரிழக்கும் அமுதம் போல உதவுபவர்கள் என்று புகழ்ந்துரைத்த பிறகு அவர்களது குலச்சிறப்பு உள்ளழகு புற அழகு இவற்றை விளக்கிச் சொல்லி அவர்களால் சுக்ரீவன் அடைய போகும் நன்மைகளையும் எடுத்து கூறி, தாடகை வதம் அகலிகை சாபம் நீங்கியது, மிதிலையிலே சிவபெருமானின் திரியம்பகம் என்னும் எல்லை ஒடித்து ஜனககுமாரி ஜானகியை திருமணம் செய்தது, தாய் கைகேயிக்கு தந்தை கொடுத்த வரத்தின்படி தனக்கு உரிமையான ராஜ்யத்தை தன் தம்பியிடம் கொடுத்துவிட்டு கானகம் வந்ததையும் எடுத்து சொன்னார். பரசுராம கர்ப்பபங்கம், விராடன், கரண் முதலான 14,000 அரக்கர்களை கொன்றதையும் எடுத்து சொன்னார். ஆயமான கருத்தாழியானேயலால் காயம் மானாயினான் யாவனே காவலா நீ அமா நேர்தி நிருத மாரீச்சனார் மாயமானாயினான் மாயமனாயினான் மாயமானாயினான் மாயமனாயினான். மாயமானாக வேடு விட்டு வந்த அரக்கன் மாரீச்சனது உயிருக்கு பெரிய யமனாக வந்த ராமபிரானை நீ வந்து பார்த்து நட்பு செய்து கொள்வாயாக என்றார். சபரி என்ற தபத்தி வீடு பேர் அடைந்ததும் கவந்தன் எனும் அரக்கன் உயிர்பதம் புக்கதும் என்னால் இயம்பக்கூடியவையோ, முனிவர்களும் பிறரும் ராமன் வந்து தங்களுக்கு அருள் புரிந்து மோட்சம் தருவார் என்று காத்திருந்து அவ்வண்ணமே கிடைக்க பெற்றார்கள். அதனை எங்கனம் எடுத்துரைப்பது? ஐயா, அறிவற்ற அரக்கர்கோன் ராவணன் மாயையால் ராமபிரானின் மனைவி சீதாதேவி கவர்ந்து சென்று விட்டான். அவனை தேடி வருகையிலே நீ செய்து தவப்பையனாலும் தூய்மையானவன் என்பதாலும் உன்னோடு நட்பு கொள்ளும் பொருட்டு இங்கே வந்திருக்கிறார். மரபுப்படி அரசனுக்கு மந்திர ஆலோசனை சொல்லும் திறமையுள்ள அனுமன் சுக்ரீவனை நோக்கி, அறிவார்ந்த மன்னா, உன் மீது அருள் கொண்டு ராமர் இங்கு வந்திருக்கிறார். இந்திரகுமாரன் வாலிக்கு இறுதி காலம் இவரால் வந்துற்றது. எனவே வா, வந்து இவரோடு நட்பு செய்து கொள் என்றார். அனுமன் கூறியவற்றை தன் அறிவாற்றலால் அறிந்து உணர்ந்து சுக்ரீவன் அனுமனை நோக்கி, பொன்னை நிகழ்த்த அனுமனே, உன்னை துணைவனாக கொண்ட எனக்கு என்ன குறை என்று சொல்லி அனைவரும் புறப்பட்டு ஸ்ரீராமர் இருக்குமிடம் வந்து சேருகிறார்கள். சுக்ரீவன் ராமபிரானை தரிசிக்கிறான். அந்த காட்சியை கம்பர் வாக்கால் கேட்பதுதான் சிறப்பு. கண்டனன் என்ப மன்னோ கதிரவன் சிறுவன் காமர் குண்டலம் துறந்த கோலவதனமும் குளிர்க்கும் கண்ணும் புண்டரீகங்கள் பூத்து புயல் தழி இப்பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதக்கிரி அண்ணானே. ராமனையும் லக்ஷ்மணனையும் நேரில் தரிசித்து சுக்ரீவன் அவர்களது சௌந்தரியத்திலே ஈடுபட்டு நெடுநேரம் வியப்புற்று நின்றான். பிரம்மதேவன் இவ்வுலகினை படைத்த காலம் தொட்டு இன்று வரை செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இரு மனித உருவிலே இங்கு வந்து தோன்றியது போல காட்சியளித்தார்கள். இவர்கள் தோற்றத்தில் தான் மனிதர்கள் போல இருக்கிறார்களே தவிர தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த தேவர் ஆவார். சிவன் பிரம்மன் முதலானவர்களை ஆதியாக கொண்ட தேவர்களை எல்லாம் இந்த மனிதகுலம் வென்று விட்டது. கம்பர் பெருமான் மானுடத்தின் பெருமையை கூறிய இந்த பகுதி அனைவர் நெஞ்சத்திலும் குடிகொண்டிருக்க வேண்டிய பாடல் இது. தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் என்றே
மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னோ ஆறு கொள் சடிலத்தானும் மயனும் என்று இவர்கள் ஆதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதென்றே. சுக்ரீவன் ராமனிடம், உம்முடைய மங்கள குண விசேஷங்களை மாறுதி சொல்ல கேட்டேன். என்னோடு நட்பு செய்து கொள்ள தாங்கள் விரும்புவது எனக்கு மேன்மையும் பெரும் சிறப்புமாகும். என்னுடைய நட்பை உறுதி செய்ய என் கரங்களை உமது கையால் பற்றி உறுதி செய்யுங்கள் என்று சொல்ல, ராமபிரானும் மிகவும் உற்சாகமடைந்து தம் கையால் சுக்ரீவன் கையை பற்றி அவனை தழுவிக் கொண்டார். ராமபிரானும் சுக்ரீவனும் கூடியிருந்த காட்சி குறித்த செயலை முடிப்பதற்கு முன் செய்த தவமும் இப்பொழுது செய்யும் முயற்சியும் ஒன்று கூடிய பயன் தருவது போலவும், அஞ்ஞான இருளை ஓட்டவல்ல நூலறிவும் சுய அறிவும் கூடி அமைந்தது போல இருந்தது. முற்பிரபியின் தவப்பயனால் தான் ராமனிடம் வந்து சேர்ந்ததாக சுக்ரீவன் மகிழ்ச்சி அடைகிறார். சுக்ரீவனை நோக்கி ராமன் சொல்கிறார், ஐயா, குற்றமற்ற தபசியான சபரி என்னும் மாது நீ இந்த ருஷிமுக பர்வதத்திலே இருப்பதையும் எங்களுக்கு நேர்ந்த துன்பம் முன்னால் தீரும் என்றும் கூறி எங்களை இங்கு அனுப்பி வைத்தாள் என்றார். ஒரு முறை வாலி துந்துபி என்னும் அசுரனோடு போர் புரிந்து அவனை கொன்று அவன் உடலில் தன் காலால் உந்தி எறிய அகுது இந்த ரிஷிமுக பர்வதத்திலே தபம் செய்து கொண்டிருந்த மதகுமரிபரின் ஆசிரமத்தில் போய் விழுந்தது. அங்கு ஒரே இரத்த வெள்ளமாகி போய் அசுத்தப்படுத்தியது. அது கண்ட முனிவர் வெகுண்டு, இதை செய்தவன் இவ்விடம் அடியெடுத்து வைத்தால் அவன் தலை பல துகள்களாக வெடித்து சிதறி அழிவான் என்று சபித்தார். அந்த சாபத்தை அறிந்த வாலி அம்மலைப்பக்கம் வராமல் ஒதுங்கியே இருந்தான். அதன் காரணமாகவே வாலியிடமிருந்து உயிருக்கு பயந்து ஓடிய சுக்ரீவன் இந்த மலையிலே வந்து தஞ்சம் புகுந்தான். அண்ணலே, எம் தமையனான வாலி என்னிடம் பகைமை கொண்டு என்னை துரத்த அவன் வர முடியாத, வந்தால் அவன் தலை வெடித்து இறப்பான் என்று மதங்க முனிவர் சாபம் உள்ள இந்த ரிஷிமுக பர்வதத்திலே நான் ஒளிந்து வாழ்கிறேன். இப்பொழுது உண்மையே அடைக்கலமாக வந்து தங்களிடம் சேர்ந்தேன். என்னை ஏற்றுக்கொண்டு காப்பாற்றுதல் தர்மம் என்றான். உடனே ராமர், உனக்கு வந்து சேர்ந்த துன்பங்களை நான் தீர்ப்பேன். இனி உனது இன்ப துன்பங்கள் என்னுடையவை. இனி புவியில் வானத்தில் எல்லா இடங்களிலும் உன்னை பகைத்தவர் எனக்கும் பகைவர். உனது நட்புக்கு உரியவர் எனக்கும் நண்பர் ஆவர். உன் உறவினர் எனக்கும் உறவினர். என் அன்புக்கு உரிய நட்பும் சுற்றமும் உனக்கும் அவ்வண்ணமே ஆகும். நீ என் உயிர் துணைவன் என்றார். ராமனின் வாக்கு வேத வாக்கு அல்லவா? அவர் வாயால் கூறிய இந்த உறுதிமொழியை கேட்டதும் வானர கூட்டம் ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்ததாம். அனுமனின் உடலில் நெய்ர்கூச்சம் உண்டாயிற்று. தேவர்கள் பூமாறி விழுந்தனர். மேகங்கள் பொன்மழை பெய்தன. இவ்வளவும் ராமனின் சொற்களை கேட்ட பின் விளைந்த நிகழ்வுகள் என்றால் ராமனின் வாக்குக்குத்தான் எவ்வளவு பெருமை. ராமனையும் லட்சுமணனையும் அனுமன் சுக்ரீவன் இருப்பிடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். ராமனும் மகிழ்ச்சியுடன் அங்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சுக்ரீவனின் இருப்பிடம் வந்து சேர்ந்ததும் அவனுடன் அளவலாவிய பிறகு நீராடிவிட்டு அவர்கள் கொடுத்த விருந்தை உண்டு மகிழ்ந்திருந்தார்கள். வீட்டுக்கு வந்த அதிதியை இல்லறத்தான் தன் மனைவியோடு இருந்து உபசரிப்பதுதான் முறை. இங்கு அப்படி இல்லாமல் சுக்ரீவன் தனியனாய் இருந்து விருந்தினர் உபதேசிப்பதை ராமபிரான் கண்டு அவரிடமே இதற்கான காரணத்தை கேட்கிறார். சுக்ரீவா, நீயும் உன் மனைவியை பிரிந்து இருக்கிறாயோ என்று. விருந்தும் ஆகி அம்மெய்மை அன்பினோடு இருந்து நோக்கி நொந்து இறைவன் சிந்தியா பொருந்து நன்மனை கூறிய பூவையை பிரிந்துளாய் குலோ நீயும் பின் என்றான். தானும் சீதையை பிரிந்து இருப்பதை குறிப்பால் உணர்த்தினார் ராமர். அப்பொழுது மாருதி எழுந்து நின்று ராமனை வணங்கி, ஐயா, தங்களிடம் நான் சொல்ல வேண்டிய வரலாறு ஒன்று உள்ளது என்று வாலி சுக்ரீவன் வரலாற்றை விரிவாக எடுத்துரைப்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். அதற்கு முன் சீதாதேவி ராவணனை ஆகாயமாக கொண்டு போகும் பொழுது தான் அணிந்திருந்த அணிகலன்களை கழற்றி வீசிவிட்டு போக அதை வானரர்கள் எடுத்து வந்து சுக்ரீவனிடம் தந்தார்கள். அவற்றை ஸ்ரீ ராமரிடம் சுக்ரீவன் காண்பிக்கிறார். அதை கண்ட ராமரின் நிலைமை குறித்து அருணகிரியார் கூறும் வாக்குகள் தான், அரிமைந்தன் புகழ் மாருதி என்றுள கவியின் சங்கம் இராகவ புங்கவன் அறிவும் கண்டருள்வாயன அன்போடு தரவேறும் அருளும் கண்ட தராபதி அம்புரு விஜயம் கொண்டெழு போது புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட வழிதோறும் மருவும் கொண்டலமாடி சிலம்புகள் கடகம் தண்டை பொன்னோ புறமஞ்சரி மணியின் பந்தெறிவாயுது பந்தென முதலான மலையும் சங்கிலி போல மருங்கு பெண் முழுதும் கண்ட நாராயணன் நங்குரு மருகன் தென் புனவாயில் அமர்ந்தருள் பெருமாளே. சூரியபுத்திரன் சுக்ரீவன், அவன் புகழும் ஹனுமான், அவர்களைப் போல மற்ற எல்லா வானரங்களின் கூட்டத்தை பார்த்து, பரிசுத்தமூர்த்தியான ராமர், நீங்கள் அனைவரும் சென்று உங்கள் புத்தியை பயன்படுத்தி சீதா பிராட்டின் இருப்பிடத்தை கண்டு வாருங்கள் என சொல்லி பிறகு அன்போடு அனுமனிடம் அந்த கணையாழியை தர
உனது வேறு அம்சமான பரமசிவன் அருளும் பெற்ற பூலோகத்திற்கு அரசனான ராவணன் வன்முறையினால் கவர்ந்து செல்ல அழுது கொண்டே போன சீதை ஆகாயத்திலே மறைந்து போக தான் போகும் வழியெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காக தான் அணிந்திருந்த குண்டலம், வளையல்கள், சிலம்பு, கங்கணம், தண்டை, பொன், நூபுரம், மணியினால் செய்யப்பட்ட பந்தும் இவைகளை சேர்த்து பந்து போல சுருட்டி ஏறிய ஆபரணங்களால் ஆன பந்து இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டு தொடர்ச்சியாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை எல்லாம் கடந்து ஆகாயத்திலே அவள் போன சுவடு தெரிகிறதா என்று மேருமலை அளவுக்கு உயர்ந்து பக்கத்தில் தொடராக உள்ள வானம் அனைத்தையும் திருவிக்கிரம அவதாரத்திலே பாதத்தால் அளந்த நாராயணனாம் ஸ்ரீராமர் பார்த்து சென்றாராம் என்று அருணகிரியார் கூறுகிறார். தற்பொழுது திருப்புணவாசல் குறித்து தலக்குறிப்பை பார்த்து அடுத்த பதிவிலே வாலியை குறித்து பார்ப்போம். ஒருமுகம் 4 கரங்களுடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமானை போற்றி அருணகிரியார் பாடி நாம் செய்த புண்ணியத்தால் கிடைக்கப் பெற்ற ராமாயண காவியத்தில் முக்கிய குறிப்படங்கிய உரையும் சென்றது என துவங்கும் பாடலில் தென்புணவாயில் என்ற அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருப்புணவாசல் விருந்தபுரீஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களிலே பாண்டிய நாட்டு தலங்களிலே ஒன்றாகும். சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரின் பாடல் பெற்ற இந்த தலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல் கிராமத்திலே அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் வேதங்கள் வழிபட்டன என்று தொன்னம்பிக்கை. இது ஒரு தேவார வைப்பு தலமாகும். இந்த கோவிலுக்கு தெற்கே பாம்பாரும் கோவிலுக்கு எதிரே 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலும் உள்ளது. கடல் மற்றும் ஆற்றுப்புணலில் வாசலில் ஊர் அமைந்ததால் திருப்புணவாசல் என்று பெயர் பெற்றது. ஆவுடையார் கோவிலில் இருந்து தெற்கே 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாடாரை தலத்திலிருந்தும் திருப்புணவாயில் செல்லலாம். இத்தலம் வங்க கடற்கரையோரம் அமைந்திருக்கிறது. திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில் வழியாகவும் மதுரையிலிருந்து சிவகங்கை, கடையார் கோவில், திருவாடானை வழியாகவும் இத்தலத்தை அடையலாம். ஓம் என்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியாமல் செய்து தவறுக்காக பிரம்மா படைக்கும் தொழிலை எழுக்க வேண்டியதாயிற்று. பார்வதியின் அறிவுரைப்படி பூலோகத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து மீண்டும் தனது தொழிலை பெற பூஜை செய்து வந்தார் பிரம்மன். லிங்க அபிஷேகத்திற்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார். பிரம்மன் உருவாக்கிய தீர்த்தம் என்பதால் பிரம்ம தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது. 4 முகங்களை கொண்டவர் என்பதால் லிங்கத்தின் 4 பகுதிகளிலும் சிவமுகத்தை உருவாக்கினார். இது சதுர்முக லிங்கம் எனப்பட்டது. இந்த லிங்கமே இங்கு வழிபாட்டில் இருந்தது. பிற்காலத்தில் 2ஆம் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டு பாணியையும் பாண்டிய நாட்டு பாணியையும் கலந்து ராஜகோபுரமும் விமானமும் மிக உயரமாக அமைக்கப்பட்ட ஒரு கோயிலை எழுப்பினான். மூலஸ்தானத்தில் பிரம்மாண்டமான ஆவுடையாருடன் கூடிய லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவரை விருத்தபுரீஸ்வரர் என்று அழைத்தார்கள். விருத்தம் என்றால் பழமை. எனவே இவர் பழம்பழிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் கருணை நாயகி. பிரம்மாவே வணங்கிய தலம் என்பதால் இது மிக பழமையான ஊராக கருதப்படுகிறது. 65 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் கோவிலின் வெளியே பிரம்ம தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. கோபுரத்திற்கு வெளியில் தென்புறம் வல்லப கணேசர் சந்நிதியும் வடபுறம் தண்டபாணி சந்நிதியும் இருக்கின்றன. கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்ததும் வலப்பக்கம் சூரிய பைரவர் சன்னதிகளும் இடப்பக்கம் சந்திரன் சன்னதியும் மேற்கு நோக்கி உள்ளன. சபா மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்றால் கருவறையில் இறைவன் கிழக்கு நோக்கி தனி சந்நிதியிலே காட்சி தருகிறார். கருவறையில் உள்ள சிவலிங்கம் சுற்றளவிலே மிக பெரியது. சுற்றளவு 82.5 அடியாகும். இக்கோவிலில் உள்ள நந்தியும் லிங்கபீடம் என்னும் ஆவுடையாரும் மிகவும் பெரியதாக உள்ளது. தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு அடுத்தபடி பெரிதாக உள்ள லிங்கமூர்த்தி இதுவாகும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் லிங்கம் பெரியது. இதைவிட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவலிங்கம் உயரத்திலே மிகவும் பெரியது. சுவாமிக்கு 3 முழம் துணியும் ஆவுடையாருக்கு 30 முழம் துணியும் வேண்டும். 3 முழமும் ஒரு சுற்று, 30 முழமும் ஒரு சுற்று என்ற வாசகம் இத்தலத்தை இறைவனை பற்றியதாகும். பாண்டிய நாட்டில் உள்ள 14 சிவஸ்தலங்களும் இங்கு இருப்பதாக ஐதீகம். அதுக்கேற்ப கோவிலுக்குள் 14 சிவலிங்கங்கள் இருக்கின்றன. திருப்புணவாசல் தலத்தை தரிசித்தால் மற்ற தலங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருப்புணவாசலில் இருந்து சுமார் 7 மைல் தூரத்துக்கு யமன் மற்றும் யமதூதர்கள் எவரும் உள்ளே வர முடியாது என்பதும் ஐதீகம். மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன், சூரியன், சந்திரன், யமதர்மன், வசிஷ்டர், அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். சுவாமி சந்நிதியின் சுற்று பிரகாரத்தில் பஞ்சவிநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஸ்தல விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், பிரம்மா, சண்டிகேஸ்வரர், கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன. கருவறை வெளிப்புற சுவற்றின் மேற்கு மாடத்தில் சிவன் சன்னதிக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு பதிலாக பெருமாளும் ஹனுமனும் இருக்கிறார்கள். இறைவியின் சந்நிதி சுவாமி சந்நிதிக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. அம்மனுக்கு எதிரே குடவரை காளி சந்நிதி இருக்கிறது. கடும் உக்கிரத்துடன் வீற்றிருக்கும் குடவரை காளி தேவியை கண்ணாடி வழியே தரிசிக்கலாம். இத்தலம் 4 யுகத்திலும் 4 பெயர்களுடன் இருந்ததாக கருதப்படுகிறது. எனவே 4 ஸ்தல விருட்சங்கள் இருந்துள்ளன. எல்லோராலும் ஒதுக்கப்படும் கள்ளியும் இங்கு தலவிருட்சமாக உள்ளது என்பதிலிருந்து இறைவன் வெறுக்கக்கூடியவற்றையும் ஆட்கொள்பவர் என்று வெளிப்படுகிறது. கிருதயுகத்தில் வஜ்ரவனம்,
இந்திரபுரம் என்ற பெயருடன் சதுரக்கள்ளியையும், திரேதாயுகத்தில் பிரம்மபுரம் என்ற பெயருடன் குருந்த மரத்தையும், துவாபர யுகத்தில் விருத்தகாசி என்ற பெயருடன் மகிழ மரத்தையும், கலியுகத்திலே பழம்பதி என்ற பெயருடன் பொன்னை மரத்தையும் ஸ்தலவிருட்சமாக கொண்டுள்ளது. இவை 4 வேதங்களாக வணங்கப்படுகின்றன. 4 வேதங்களும் பூஜித்த பெருமை உடையது இந்த தலம். இத்தலத்தின் தீர்த்தமாக லக்ஷ்மி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், வருண தீர்த்தம் மற்றும் கோயிலுக்கு தென்புறம் ஓடும் பாம்பாறு ஆகிய 10 தீர்த்தங்கள் உள்ளன. சுந்தரர் இயற்றியுள்ள 7ஆம் திருமறையில் இடம்பெற்றுள்ள இத்தலத்திற்கான பதிகத்தின் முதல் பாடல் சித்தம் நின்னினே என்னொடு சூழரும்பைகளும் மத்த யானையன் ஈருரி போர்த்த மணாளனோர் பக்தர் தாம்பலர் பாடி நின்ற ஆடும் பழம்பதி ஒத்தில் ஆந்தைகள் பாட்டரா புனவாயிலே. அடுத்த பதிவில் வாலியின் சிறப்பை பார்ப்போம். முருகாசரணம். முகராமார்ப்பணமஸ்து.